அனைவருக்கும் மாலை வணக்கம். பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனோட ஞானத்தமிழ் தளத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பூர்ணிமா. அவங்க வந்து சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க பல வாரங்களா கர்மாவை பத்தின கிளாஸஸ் குடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து பொருளாதாரமும், அத பத்தின அதை சார்ந்து வர்ற கர்மாவ பத்தியும் அவங்க நமக்கு சொல்லப் போறாங்க. அம் அவங்க வந்து நெறைய அ அ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புக் ட்ரான்ஸ்லேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி கிளாஸஸ் குடுக்கறதாகட்டும். அவங்க வந்து பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனுக்கு நெறைய சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க எல்லார் சார்பாவும் அவங்கள இன்னைக்கு இந்த வார செஷனுக்கு வரவேற்கிறேன். Over to you, Purnima. Thank you for giving this session. தேங்க்யூ. நன்றி மாதவி மேம். பிஹெச்எஃப்பின் ஞானத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த கர்மா சீரீஸ்ல வந்து இந்த பொருளாதாரம் மற்றும் பணம் சார்ந்த கர்மா, அதாவது இந்த மணி ரிலேட்டட் விஷயங்கள்ல வெல்த் அக்யூமுலேஷன்ல எப்படியெல்லாம் வந்து கர்மா வந்து கர்மாவனுடைய தாக்கம் எப்படி இருக்கு, கர்மா எப்படி ஜென்ரேட் ஆகுது, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எதெல்லாம் அதுக்கு காரணமா அமையுது, அதை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்றதுக்கு, அதை சமநிலையாக்கி அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். கடந்த வாரம் வரைக்கும் நம்ம இந்த உறவு முறை கர்மா வந்து பார்த்தோம், இந்த ரிலேஷன்ஷிப் கர்மா. சோ இந்த கர்மா அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரு ஒரு நாம செய்யற ஒரு செயலுக்கான விளைவுதான். அந்த விளைவை நாம எதிர்நோக்கிற அந்த ஒரு தருணத்துல பிறக்கிற அதுக்கான ஒரு கான்சிக்வன்சஸ் தான் வந்து கர்மா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ இந்த செயல் விளைவு தத்துவம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த செயல் விளைவு தத்துவத்துல வந்து இந்த உறவு முறை கர்மா வந்து வெறும் ஒரு இன்னொரு ஒரு மனிதரோட மட்டும் வந்து நம்மளுக்கு அந்த உறவு முறையில கர்மா ஏற்படும் அப்படிங்கிறது கிடையாது. நாம உபயோகப்படுத்துற எல்லா விஷயங்களோடையுமே நம்ம வந்து உறவு கொள்றோம். ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு பரிமாற்றம் வந்து நடக்குது, அந்த எனர்ஜி டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது. இதெல்லாம் நம்ம கர்மாவோட ஆரம்ப கட்ட வாரங்கள்ல நம்ம இத பத்தி ரொம்ப ஆழமா பார்த்திருக்கோம். சோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த அசையும் அசையா பொருட்கள், அதாவது உயிரினங்கள், உயிரற்ற விஷயங்களோடும் நாம கொள்ற தொடர்பு, அந்த டிரான்சாக்ஷன்ல உருவாகிற அந்த எனர்ஜியோட ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து நம்மளுக்கு திருப்பியும் வர்ற இந்த கர்மா. சோ அப்படி வந்து அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம கூட வச்சுக்கிற உறவு அதுவும் நல்லா இருக்கணும், நம்ம சக மனிதர்களோட வச்சிருக்கிற உறவு நல்லா இருக்கணும், நம்ம உபயோகப்படுத்துற பொருட்கள், நம்மளோட வேலை, நம்மளோட தொழில், நாம வந்து சம்பாதிக்கிற பணம், அதாவது நாம வந்து கட்டுற வீடா இருக்கட்டும், இல்ல என்ன சொத்து சேர்க்கறதா இருந்தாலும் எல்லாத்தோடையுமே நம்மளுக்கு வந்து அந்த கர்மா வந்து அட்டாச் ஆயிருக்கு. சோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப முதன்மையானது, அடிப்படையானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பணம். நாம வந்து பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்லும். ஆனா நம்ம வந்து செல்வம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வெல்த் அப்படின்னு பார்க்கும்போது ஹோலா நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ இந்த கர்மா, இந்த பணம் சார்ந்த கர்மா, செல்வம் வந்து நம்ம வந்து அக்யூமுலேட் பண்றதுல, இந்த வெல்த் அக்யூமுலேஷன்ல நம்மளுக்கு கர்மா வருது. இது கர்மா வருதுன்னா என்ன வருது? நாம வந்து நம்ம எந்த ஒரு எனர்ஜியில வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த வெல்த்த வந்து நம்ம சம்பாதிக்கிறோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து இந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு கர்மாவா வந்து தேங்குது, டெபாசிட் ஆகுது. சோ அதுதான் நம்மளுக்கு வந்து திரும்பியும் வர்றது. இப்போ என்னென்ன வந்து இது ரொம்ப சட்டில். ஏன்னா இதுவும் வந்து இப்போ நம்ம பிசிக்கலா வந்து வெல்த் வந்து பார்க்கலாம், நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணிருக்கோம்ட்டுன்னு. பிசிக்கலா நம்ம வந்து காசை தொடலாம், எலக்ட்ரானிக் மணி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இது வந்து எல்லாமே வந்து இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன். ஆனா இதோட ஹையர் லெவல்ல பாத்தீங்கன்னா இது ஒரு சட்டில் எனர்ஜி. சோ அது வந்து சட்டில் எனர்ஜிங்கிறதுனால சோல் ரெக்கார்டிங்கோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து இதுக்கு நிறையவே இருக்கும். அதாவது நம்மளோட பாஸ்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து அந்த சோல் ரெக்கார்டிங்ல வந்து இருக்கு இல்லையா, ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இல்லையா. சோ அதுபடிதான் நம்ம திருப்பியும் பிஹேவ் பண்ணிட்டு இருப்போம்ல. சோ அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் அந்த ஒரு சட்டில் எனர்ஜி ரிலேட்டட் டு திஸ் வெல்த் அக்யூமுலேஷன்,
இந்த பணம் சம்பாதிக்கிறதுல, சொத்துக்கள் சம்பாதிக்கிறதுல, இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து அந்த ஏற்படுற அந்த ஒரு எனர்ஜி வந்து சோல்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். சோ அதன் மூலியமா பாஸ்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆக அதுல இருந்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். சோ இதுல இருந்து வர கர்மா தான் வந்து இந்த மணி கர்மா அப்படிங்கிறது. இப்ப இந்த மணி கர்மா வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து எப்படி வந்து சர்வசாதாரணமா வாழ்க்கையில வந்து நம்ம பாக்குறது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம வந்து அதாவது என்ன தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு வந்து எல்லா லூப் ஹோல்ஸும் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம இந்த லா ஆஃப் லேண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த நாட்டினுடைய சட்டம், இல்ல ஒரு கூட்டா இயங்குகிற நாடுகளுக்குன்னு ஒரு பொதுவான சட்டம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சட்டம், அத உலகளாவிய சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏமாத்தலாம். எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணலாம். பண்ணிட்டு நம்ம வெளியில வரலாம். எந்த ஒரு சாட்சியும் இல்லாம, எவிடன்ஸும் இல்லாம நம்மளால வந்து அதை அப்படியே உருமாற்றம் பண்ண முடியும். அது வந்து சாத்தியம்தான். ஆனா இவ்வளவு எல்லாம் பண்ணா கூட அந்த லா ஆஃப் கர்மா, அந்த கர்மாவின் விதிப்படி அதுல இருந்து வந்து நம்ம வெளியில வரவே முடியாது. இந்த க்ஷணத்துல என்னுடைய உள்ள இருக்கிற என்னுடைய நோக்கத்தின் மூலியமா நான் ஒரு செயல் செஞ்சு அதன் மூலியமா நான் ஒரு பணம் ஈர்க்கப்படுற அந்த ஒரு தருணத்திலேயே அந்த ஈவெண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது. அந்த ஈவெண்ட்டுக்கான சட்டில் எனர்ஜி வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது. சோ அது வந்து யாராலையும் அந்த எவிடன்ஸ் அழிக்கவும் முடியாது. அதை வந்து நம்ம எதிர்க்கவும் முடியாது. எதிர்நோக்க தான் முடியும். அத வந்து அது நம்மளுக்கு வரும்போது நாம அதை வந்து ஃபேஸ் பண்ணணும். அதுதான் நம்மளால முடியுமே தவிர அங்கேருந்து நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சில உதாரணங்கள் நம்ம இருக்கிற சமூகத்துல பார்க்கலாம். அதாவது ரொம்ப வெகுளியான மக்களா இருப்பாங்க. இன்னசென்ட் பீப்புள் வந்து அவங்க செய்யாத தப்புக்கு வந்து பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது. அதாவது வந்து அவங்களுக்கான ஒரு பெனாலிட்டி போடுறது. அவங்க தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த வாழ்க்கையில அவங்க வந்து இவங்கள போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்களே, இவங்களுக்கு போய் இப்படி ஒரு பழி பாவமா, இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து தவறா சித்தரிச்சு அவங்க வந்து அவங்கள வந்து இந்த சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுறது இந்த பினான்சியல் மேட்டர்ஸ்ல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே, சின்னதா கணக்கு மாத்தி எழுதுறது தானே, இதனால என்ன ஆயிட போகுது? பெரிய பெரிய ஃப்ராட் எல்லாம் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு சின்னதா கணக்கு மாத்தி எழுதுறதுல என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சிம்பிள் அந்த பினான்சியல் அந்த எரர்ஸ்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களுக்கு பெரிய மிஸ்டேக்ஸ், அதாவது சின்ன மிஸ்டேக்ஸ்க்கு கூட ஒரு பெரிய கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி வருது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? இவ்வளவு கொள்ளையடிக்கிறவன், பேங்க கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் வந்து ஒண்ணும் தெரியல. ஆனா நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணேன், ஆனா இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி வந்து நல்லா போயிட்டு இருக்கும். நல்லா வந்து தொழில் நல்லா போயிட்டு இருக்கும். வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கும். நல்ல வருமானம் இருக்கும். ஆனா சடனா ஒரு சில அந்த ஒரு துரதிருஷ்டவசமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஒரு அன்ஃபோர்சீன், ஒரு எதிர்பாராத துரதிருஷ்டம், அன்ஃபோர்சீன் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ். சோ இதெல்லாம் நம்ம கணிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம வரலாறுல அதை நம்ம கணிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா நம்மளுக்கு சடனா அந்த மாதிரி அட்டாக் பண்ணி நம்ம சேர்த்து வச்ச நம்மளோட செல்வங்கள் எல்லாம் அதுல கரையிறது. அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, நாம சூஸ் பண்ற ஃபீல்டுல அது எந்த ஃபீல்டா இருக்கட்டும், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எனிதிங், எந்த தொழில நம்ம எந்த ஃபீல்ட சூஸ் பண்ணாலும் அந்த ஒரு சூசன் ஃபீல்டுல நம்மளால வந்து எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அதுக்கான ஈல்டு வந்து நம்மளுக்கு கிடைக்காம இருக்கிறது. அந்த ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்மளோட அதாவது சரியான முறையில ஒரு ஈல்டு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். நம்மளுக்கு அறிவு இருக்கும், திறமை இருக்கும். அதனால நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனா நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வரவே வராது. அந்த நாம தேர்ந்தெடுத்த அது ஒரு துறை தான். சோ அந்த துறையில நம்மளால வந்து செழிக்க முடியாம போறது. டிஸ்பைட் ஆஃப் அவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து நம்ம செல்வங்கள் வந்து சேர்த்திருப்போம். நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம். ஒரு பக்கம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் செல்வம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா நம்மளுக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம சார்ந்தவங்க யாருக்கோ ஒரு
ரொம்ப வந்து விலை உயர்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் போற மாதிரி, இந்த எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு எப்பவுமே இருக்க வேண்டியதா இருக்கும். அன்னெசரியா வந்து ஹெல்த்துக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அவங்க வர்றதும் போறதும் தெரியவே தெரியாது. ஒரு பக்கம் அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஹெல்த்துக்காக நிறைய செலவு பண்ணிட்டே இருக்கிறது. ஆஹ் எல்லாத்தையும் விட முக்கியமா எவ்வளவோ சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியாம போறது. அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு இல்லையா? நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனா சேவிங்ஸ்ன்னு பார்த்தா அது பண்ண முடியல. சோ எப்போ நம்ம வந்து எவ்வளோ நல்லா நம்ம வந்து எஃபர்ட் போட்டு நல்லா சம்பாதிச்சாலும் செலவுகளுக்கே நம்மளுக்கு சரியா போயிடுது. நம்மளால ஒரு காசு கூட சேர்த்து வைக்க முடியல. எந்த ஒரு இப்ப நம்ம சம்பாதிக்கிற காசுல இருந்து புதுசா நம்ம ஒரு வெல்த்த வந்து ஜெனரேட் பண்ணவே முடியல. சோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ நம்ம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சமூகத்துல, நம்ம குடும்பத்துல நமக்கு நடக்கிறது, நம்ம நம்ம தெரிஞ்ச எல்லாருக்குமே நடக்கிறது. சோ இதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னா, அந்த அந்த டிரான்சாக்ஷன் சொன்னோம்ல, பாஸ்ட்லயும் பிரசன்ட்லயும் மோஸ்டா வந்து பாஸ்ட் லைஃப்ஸ்ல தான் இருக்கும். அதாவது இந்த மணியோட அந்த வெல்த்தோட நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சரியில்லாம இருக்கு. அந்த ஏதோ ஒண்ணு சரியில்லாம இருக்கிறது சரியா இது பண்றதுக்கு, அந்த ஷேப்க்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஒரு இது வந்து கான்சிக்வன்சஸ் வந்து நம்மளுக்கு வருது. ஆனா நம்மளுக்கு வரும்போது அது புரியாது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏன் இந்த இந்த மணி கர்மாக்கு ஒரு இந்த கர்மால இந்த மணி கர்மா அதுக்கு ஒரு ஏற்றம் வர்றதுக்கு என்ன காரணம்? எதனால இது வந்து உருவாகுது? அடிப்படையில சரி, பாஸ்ட் லைஃப்ஸ்ல என்னோட அதாவது அந்த அந்த வெல்த்தோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் சரியில்லை. எங்கேயோ நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஏதோ ஆஹ் ஆஹ் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் கத்துக்கிறதுக்கு. இது சரியா பண்ண வேண்டியது பண்ணாம விட்டுட்டேன். அதை நான் இப்ப கத்துக்கிறேன். ஆனா அடிப்படையில இதெல்லாம் வந்து எப்படி உருவாகுது? இந்த மணி கர்மா ரைஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கர்மாவோட தொடக்கத்துல பார்த்த இந்த டெண்டன்சிஸ் பத்தி ரொம்ப டீடைல்டா பார்த்திருப்போம். அந்த டெண்டன்சி தான் வந்து இதுக்கு காரணம். ஒரு ராங் டெண்டன்சியை யூஸ் பண்ணி தவறான ஒரு மனப்பான்மையோட, தவறான ஒரு நோக்கத்தோட செல்வத்தை வந்து உருவாக்கணும், வெல்த்தை ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு மனப்பான்மை தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அட் எனி காஸ்ட் என்ன நடந்தாலும் நான் வந்து இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு வந்து நான் சொத்து சேர்க்கணும், இதெல்லாம் நான் பண்ணணும். அதுக்கு அதுக்கு அடிப்படையில அது கீழே இருக்கிற நோக்கத்தை வந்து நம்ம பாக்குறது இல்ல. நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஒரு உருவாக்கணுங்கிற அந்த ஒரு வெறிதான் இருக்கே தவிர, அதை சேர்க்கணுங்கிற ஒரு ஆஹ் ஒரு என்ன சொல்றது, ஒரு வேகத்துல வந்து ஒரு ஃபோர்ஸ்ல வந்து நம்ம போறோமே தவிர, அதனுடைய அடி ஆழத்துல நம்மளோட அடிப்படை நோக்கம் என்ன, நம்மளோட மனப்பான்மை என்னங்கிறது வந்து நம்மளுக்கே தெரியறது கிடையாது. அந்த அந்த ஒரு மாயையில நம்ம எல்லாத்தையுமே வந்து அந்த வேகத்துல நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் நம்ம போய் யோசிக்கவே மாட்டோம். சோ இதன் மூலியமா தான் இந்த மணி கர்மா அப்படிங்கறதே வந்து உருவாகுது. சோ எப்போ அந்த ஒரு டெண்டன்சிஸ் நம்ம எந்த மனப்பான்மையில அதை உருவாக்கணுமோ அந்த டெண்டன்சிஸ் இன்னுமே இருந்துட்டு இருக்கு. அது இப்போ இன்னுமே ரிமைனிங்கா இருந்துட்டு இருக்குன்றப்போ, அத டீப்பர் லெவல்ல போய் அந்த லெசன்ஸ் வந்து டீப்பர் லெவல்ல போய் டச் பண்ணி அந்த நெசசரி லேர்னிங் கிடைச்சு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாம, இந்த எஸ்பெஷலி இந்த பினான்சியல் மேட்டர்ஸ்ல ஆகாம நம்மளால வந்து அதுல இருந்து வெளியில வர முடியாது. அதாவது ஏதாவது ஒண்ணுத்துல சிக்கியிருப்போம்ல. இப்போ ஒரு லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அதாவது வந்து நான் நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். ஆனா அந்த தப்பு திருப்பி திருப்பி என் மேல வருது. இல்ல எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியல. இல்ல வந்து உடம்புக்காகவே நான் வந்து ஹெல்த்துக்காகவே செலவு பண்ணிட்டு இருக்கிறது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் திடீர்னு ஒரு 4 வருஷம் நல்லா இருக்கு. திடீர்னு ஒரு ஹெவி பினான்சியல் லாஸ் வந்து அதுல போயிடுறது. சோ இந்த ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குல்ல. சோ இதனுடைய அடிப்படையில ஒரு லேர்னிங் வந்து மிஸ் ஆகுது. அந்த லேர்னிங் என்னங்கிறது நாம தெரிஞ்சு நம்மளுக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காத வரைக்கும் இது வந்து நம்ம ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். நம்மளால இந்த சுழற்சியில இருந்து வெளியில வரவே முடியாது. சோ பிரதானமா இந்த நம்ம டெண்டன்சில வந்து பிரைமரி டெண்டன்சி, செகண்டரி டெண்டன்சின்னு பார்த்திருக்கோம். முதன்மையான மனப்பான்மை, இரண்டாம் கட்ட மனப்பான்மை. சோ இந்த முதன்மையான மனப்பான்மையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கிரீடு, அட்டாச்மெண்ட், அதாவது ஒரு பணத்தின் மேல ஒரு பற்று இருக்கு, ஒரு பேராசை இருக்கு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆஹ் ஒரு அந்த அந்த அதை எப்படி சொல்றது, பொசஷன் சொல்றோம் இல்லையா?
உடைமையாக்குறது. இது நம்மளுக்கு உடைமையாக்கணும். அது வந்து அதை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த அந்த ஃபியர் ஆஃப் லாசிங் த பொசஷன் இருக்கு இல்லையா? சோ அந்த பய உணர்வு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இது எல்லாம் பண்ணணுங்கிற ஒரு மாதிரி ஒரு திமிரு, ஒரு அரகன்ஸ். நான் வந்து இவ்வளவு பண்ணிருக்கேன், இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணியே ஆகணும். அந்த ஒரு வேகம் எடுக்கிறது. அந்த வேகம் எடுக்க வைக்கிறது எதுனா அது கீழே இருக்கிற அந்த ஒரு அரகன்ஸ் தான். இது எல்லாத்தையும் அடிப்படையில என்னன்னா, இப்ப இந்த அட்டாச்மெண்ட், கிரீட் இதெல்லாம் பார்த்தோம்ல. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு குணம் என்னன்னா செல்ஃப் சென்டர்டஸ். நான் நான் மட்டும்தான், எனக்கு நான் மட்டும்தான் முக்கியம். அதாவது ஈகோ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் மட்டும்தான் முக்கியம். எனக்கு நான் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும், அதுக்கு என்ன செஞ்சாலும் நான் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இதுக்கான காரணம். அது வந்து ஹைலி செல்ஃப் சென்டர்டா இருக்கிறது. தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறது. தன் சுத்தி இருக்கிறவங்களை பத்தி, தன்னுடைய குடும்பத்தை பத்தி, தன்னுடைய சமூகத்தை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்லாம ஆஹ் நான் நினைக்கிறது பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சில பேர் வந்து இந்த ஒயின் ஷாப் எல்லாம் வந்து ஏலம் எடுத்து சம்பாதிப்பாங்க. ஏலம் எடுத்து இது நடத்துவாங்க, சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்ப அங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க அவங்கள மட்டும்தான் செல்ஃப் சென்டர்டா வச்சிருக்காங்க. அவங்களோட குடும்பம் அவ்வளவுதான். அந்த ஒரு தொழில்னால, அந்த அந்த ஒரு விஷயம் அவங்க பண்றதுனால எவ்வளவு குடும்பங்கள் அழியுது, எவ்வளவு வந்து நாசமா போகுதுங்கிறத பத்தி அவங்களுக்கு காலம் கிடையாது. யார் பண்ணாம இருக்கா? இப்ப நான் மூடிட்டு போயிட்டேன்னா யாரும் மக்கள் குடிக்காம இருக்க போறாங்களா? மக்கள் நான் திருந்திட போறாங்களா? நான் எனக்கு வேண்டியது என்னவோ நான் இதுல சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அவங்களே வந்து அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் சொல்லிப்பாங்க இதுக்கெல்லாம். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தான் வந்து செல்ஃப் சென்டர்ட்னஸ். இந்த செல்ஃப் சென்டர்ட்னஸ் வந்து எதுல இருந்து வருது? ஹைட்ஸ் ஆஃப் ஈகோ. அதாவது ஒரு ஆணவத்தின் உச்சத்துல இந்த செல்ஃப் சென்டர்ட்னஸ் வரும். சோ இந்த ஆணவத்தின் உச்சத்துல இருக்கும் போது அந்த ஈகோ லெட் பிஹேவியர்னு இருக்கு இல்லையா? சோ அந்த அந்த ஆணவத்திலேருந்து நான் செயல்படுறது என்னுடைய பிஹேவியர்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஈகோ லெட் அந்த டெண்டன்சிஸ் மூலியமா என்னென்ன பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்படி எல்லாம் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது அந்த மாதிரி நம்மளுக்குமே இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம், எந்தெந்த செயல்லாம் செஞ்சா அது வந்து ரொம்ப சின்னத்தனமா இருக்கும், ரொம்ப மீனா இருக்கும். சோ அதன் மூலியமா எப்படி கர்மா வந்து உருவாகும் அப்படிங்கறதுல நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ. அதாவது நம்மளால முடியும், நம்மளுக்கு வசதி இருக்கு. இப்ப எங்கேயோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க நம்ம வீட்டுல, இல்ல நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஏதோ பண்றோம், நம்மளால முடியும், நம்ம கிட்ட வசதி இருக்கு. ஆனா நம்ம பில்ல வந்து வேணும்ட்டே அடுத்தவங்களை பே பண்ண வைக்கிறது, நாம பே பண்ணாம. அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து 10 ரூபாயில முடியக்கூடிய விஷயம், ஆனா இதை இன்னொருத்தவங்க எடுத்து பண்றாங்கன்றப்போ அந்த 10 ரூபாவை எப்படி 100 ரூபாய் ஆக்குறது அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு இழுத்து விடுறது. சோ இது வந்து இதுக்குள்ள இருக்கிறது, அந்த பில்லு இன்னொருத்தவங்களை பே பண்ண வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இதுவும் இருக்கு. சோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு வியாபாரமோ ஒரு தொழிலோ, சிறு தொழில், குறு தொழில், இல்ல எதுவா இருக்கட்டும், ஒண்ணுமே இல்லைன்னா கூட வீட்டுல வந்து ஹவுஸ் ஹெல்ப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி யாருக்குமே அவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு சொன்ன சம்பளத்தை கரெக்டா சொன்ன டைம்ல கொடுக்காம இழுத்தடிக்கிறது. அதுல வந்து இவங்களுக்கு ஒரு அதிகாரம், நான் கொடுத்தா தானே உனக்கு இதெல்லாம் நடக்கும், 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படி இழுத்தடிக்கிறது. அப்புறம் சொன்ன கமிட் பண்ண அந்த ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்காம இருக்கிறது. அதே மாதிரி அவங்க கிட்ட வேலை வாங்கிக்கிறோம், ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து அவங்க கிட்ட வாங்கிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு பே பண்றது வந்து ஒரு எண் அமௌண்ட் மட்டும் தான். அந்த எக்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்க் வாங்கிக்கிட்டு என் அமௌண்ட்டுக்கு பே பண்றது. சோ அவங்க என்ன அவங்களுக்கு டிசர்வோ அதை நாம வந்து கொடுக்காம இருக்கிறது. இன்னொருத்தவங்களுக்கு ஒண்ணு டிசர்வ்னு தெரிஞ்சு அதை அவங்கள வந்து அனுபவிக்க விடாம தடுக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களோட செல்வத்தை சூறையாடுறது. அது மணியா இருக்கட்டும், இல்ல பொருளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது நகைகள், இல்ல அவங்களோட வாகனம், எதுவா வேணா இருக்கட்டும். சோ அது வந்து திருடுறது, சூறையாடுறது, அது வந்து ரொம்ப சட்டிலா பண்றது. சோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களோட ஒரு நற்பெயர், இந்த இந்த மணி விஷயத்துல
ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட நல்ல பெயரை வந்து சிதைக்கிறது. சோ ஏன்னா நான் ஃப்ராட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இன்னொரு பிளேயர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னோட ஃப்ராட வந்து எல்லாருக்கும் அப்பட்டமா தெரிஞ்சிரும் என்னோட ஃப்ராடுலன்ஸ். சோ அதை வந்து மறைக்கிறதுக்காக அவங்களோட நல்ல விஷயங்களை வந்து நான் வந்து இது பண்றது இறக்குறது. அதுக்கப்புறம் ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிறது. ஆஹ் எதுக்கு எதுக்கு இந்த எதுக்கு எடுத்தாலும் வந்து காசு செலவு பண்ணணுமா, எதுக்கு செலவு பண்ணணும் அப்படி பதுக்கி பதுக்கி வச்சுக்கிறது கஞ்சத்தனமா. அதை வந்து வெளியில நம்ம எடுத்து செலவு பண்றதுக்கே விடாம நம்மளும் பண்ண மாட்டோம், நம்மள சார்ந்தவங்களையும் அதை தொட விட மாட்டோம். ஒளிச்சு ஒளிச்சு பாதுகாப்பா வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல ரொம்ப பதுக்கி வச்சுக்கிறது. பணத்து மேல ஒரு பயம், செலவு செய்யறதுக்கு பயம். சோ நான் இந்த ஈகோலெட் பிஹேவியர்ல ஈகோ வந்து சுப்பீரியர் ஈகோவும் இருக்கு, இன்ஃபீரியர் ஈகோவும் இருக்குல்ல. சோ ரெண்டும் கலந்தா மாதிரிதான் அந்த கேரக்டர்ஸ் வந்து வருது, அந்த பிஹேவியர்ஸ் வந்து வருது. சோ இந்த செலவு பண்றதுக்கே பயம். முன்னாடி பாயிண்ட்ல பார்த்த மாதிரி அந்த பதுக்கி வைக்கிறோம்ல, அதுல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கே பயம். ஒரு 10 ரூபாய் எடுத்து செலவு பண்ணா கூட அவ்வளவு யோசிக்கிறது. ஐயோ செலவாயிடுமே செலவாயிடுமே அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பணத்து மேல இருக்கிற ஒரு ஈர்ப்புனால அதனாலயும் சில பேர் வந்து செலவு பண்ணாம இருப்பாங்க. அதே ஈர்ப்புனால அதீதமா செலவு பண்றது, தேவையில்லாத ஆடம்பரம், ஆஹ் எல்லாத்தையும் இழுத்து போடுறது. அதாவது ரொம்ப ஒரு அந்த தங்கிட்ட வந்து இந்த இந்த அளவுக்கு வந்து செல்வம் இருக்கு, என்னுடைய செழுமைய என்னுடைய வளமைய நான் வந்து எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போசிங் பண்றது, அந்த ஷோகேஸ் பண்றது. இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா நம்ம உள்ள வந்து எப்ப எந்த அளவுக்கு வீக்கா நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம வெளியில வந்து காமிக்கணும்னு நினைப்போம். உள்ள நம்ம அந்த மாதிரி இல்ல அப்படின்னா வெளியில நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். சோ அந்த மாதிரி அந்த 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 ஷோகேஸ் பண்றதுக்கு தன்னுடைய செல்வத்தை வந்து பயன்படுத்துறது, நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு எந்த எந்த இந்த மாதிரிலாம் ஆடம்பரம் பண்ண முடியுமோ தேவையில்லாம ஆடம்பரமா பண்றது. அதுக்கப்புறம் வந்து நிறைய வேஸ்டா ஸ்பெண்ட் பண்றது, தேவையில்லாத விஷயத்துக்குலாம் வந்து செலவு பண்றது. சாதாரணமா வந்து நம்மளுடைய தேவை, அதாவது நீட்ஸ், கம்ஃபர்ட்ஸ், லக்ஸுரி இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதுல வந்து நீட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், கம்ஃபர்ட் லக்ஸுரி இருக்கக்கூடாது அப்படின்னு இல்ல. அதெல்லாமும் ஒரு மைண்ட் செட் தான். நான் என்னோட நீட்ஸ் மட்டும் தான் பார்த்துப்பேன், என்னோட கம்ஃபர்ட்ஸ்க்கு நான் செலவு பண்ண மாட்டேன், நான் லக்ஸுரியா அதெல்லாம் வந்து நான் எனக்கானது கிடையாது அப்படிங்கறது எல்லாமும் ஒரு மைண்ட் செட் தான். அதுல இருந்தும் வெளியில வரணும். ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வந்து லக்ஸூரியஸா நாம சம்பாதிக்கிறோம், நம்மளுக்கானது நம்ம கொடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா அது வந்து மத்தவங்களோட ஒரு அத்தியாவசியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் வந்து என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறேன், எனக்கான ஒரு கம்ஃபர்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அந்த கம்ஃபர்ட் லெவல் வேணுங்கிறதுக்காக நான் செலவு பண்றேன்னா அது என்ன சார்ந்தவங்களோட அதை இன்னொருத்தவங்களோட ஒரு அத்தியாவசியத்தை வந்து நசுக்கிட்டு நான் வந்து என்னோட கம்ஃபர்ட்டையோ லக்ஸுரியோ வந்து தேடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சர்வீஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இப்ப நிறைய வந்து சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி வந்துருச்சு இல்லையா. ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஒரு சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப எக்ஸார்பிடண்டா சார்ஜ் பண்றது, ஓவர் சார்ஜிங். அதாவது ஒரு எனக்கு எனக்கு ஒரு அனுபவம் நடந்துச்சு. ஒரு டாக்டர், ஒரு நார்மல் எம்பிபிஎஸ் டாக்டர், சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட், பீடியாட்ரிஷியன். ஒரு ஜுரம், அந்த ஜுரத்துக்கு வந்து அவர் எந்த மருந்துமே எழுதல. 3 நாள் வந்து இதுக்கு பாருங்க, டெம்பரேச்சர் பாருங்க, இதுக்கு மேல போச்சுன்னா மட்டும் இது வந்து இந்த டானிக், இந்த சிரப் வந்து இவ்வளவு எம்எல் கொடுங்க. இவங்களுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சா, சரி சிரப் வேணா இந்த இந்த மெடிசன் வந்து இவ்வளவு எம்ஜி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு 900 rupees வந்து கன்சல்டிங் ஃபீஸா சார்ஜ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஓவரா வந்து அவங்க அந்த ஒரு 5 minutes கூட அவங்க பார்க்கல. சோ இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். நம்ம பண்ற சர்வீஸ்க்கு ரொம்ப ஓவரா சார்ஜ் பண்றது. சோ இது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அந்த ஒரு கிரீடு, அட்டாச்மெண்ட், இந்த பிரைமரி டெண்டன்சிஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வர இந்த செகண்டரி டெண்டன்சிக்கான பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் தான் வந்து இதெல்லாம். அதே மாதிரி மேஜரா பினான்சியல் அஃபென்சஸ் இதுல வந்து இன்வால்வ் ஆறது. அதாவது வந்து ஒரு நெறிமுறையற்ற முறை வழியில வந்து சம்பாதிக்கிறது காசு, ஒரு அன்எத்திக்கல் நார்ம்ஸ் அண்ட் மீன்ஸ்ல வந்து நம்ம காசு வந்து சம்பாதிக்கிறது, ஒழுங்கா வரி கட்டாம இருக்கிறது, வரியில இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா போறது.
அதுக்கப்புறம் கடன் வாங்கியிருக்கோம் பேங்க்ல, இல்ல ஏதாவது ஒரு பினான்சியல் கம்பெனில நம்ம கடன் வாங்கியிருப்போம். நம்மளால அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கும். இருந்துகிட்டே வேணும்னே டிஃபால்ட் பண்றது. வாங்கி வாங்கி டிஃபால்ட் பண்றது. டிஃபால்ட் பண்ணிட்டு வாங்கின காசு கட்டாம இருக்கிறது. சோ இதெல்லாம் வந்து மேஜர் பினான்சியல் அஃபென்சஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்துக்குமே வந்து கர்மா ஜெனரேட் ஆகுது. மணி மணி சார்ந்த கர்மா ஜெனரேட் ஆகுது. அதே மாதிரி கணக்குல வராத செல்வத்தை வந்து பதுக்கி வைக்கிறது. காசு சம்பாதிக்கணும், நிறைய வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக, நிறைய சேர்க்கணுங்கிறது மட்டும் கிடையாது. சில சமயம் வந்து அந்த நீட்ஸ், கம்ஃபர்ட்ஸ், லக்ஸுரி பார்த்தோம் இல்லையா? இந்த நீட்ல இருக்கிறவங்க இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிரீட் ஆட்கொண்டுச்சுனாலே நம்ம வந்து கம்ஃபர்ட்டுக்கு போகணும். கம்ஃபர்ட்டுக்கு போகும் நம்மளோட ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனா நம்ம கம்ஃபர்ட்டுக்கு போனா தப்பு கிடையாது. ஆனா ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகாம கம்ஃபர்ட்க்கு போகணும், லக்ஸுரிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஊழல் மாதிரி செயல்ல வந்து ஈடுபடுறது, கரப்ஷன் அந்த மாதிரிலாம் ஈடுபடுறது. அப்புறம் வந்து இந்த மணி வந்து பெருசா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் இந்த சொல்றாங்கல்ல, இந்த காசை வந்து கணக்க மாத்தி எழுதுறது, காசை வந்து கையாளுறது, இல்ல ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஒரு சில பினான்சியல் கெயின்ஸ்க்காக ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன விஷயம் பண்றதுனால பெரிய ஒரு இதை அடையலாம்னு சொல்லிட்டு இந்த ஆள் மாற்றம் எல்லாம் நடக்கும் இல்லையா? டூப்ளிகேட்டா வந்து ஒரு ஆளை வந்து ஜென்ரேட் பண்ணி அவங்களோட ஐடிஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி அதன் மூலியமா இல்லாத அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சு இப்படி எல்லாம் பண்றது. இதுக்கப்புறம் வந்து இந்த யாரெல்லாம் வந்து சொசைட்டில வந்து ரொம்ப அதாவது அண்டர் பிரிவிலேஜ்டா இருக்காங்களோ, இந்த எப்படி சொல்றது, வசதியற்றவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் வந்து ரொம்ப இவங்க கிட்ட இருந்து ரொம்ப சுரண்டுறது. அது நம்ம முன்னாடி பார்த்த பாயிண்டோடையும் கொஞ்சம் ஒத்து போகும். அதாவது இந்த வேலையை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கான ஊதியத்தை வந்து சரியா கொடுக்காம இருக்கிறது, ஊதியத்தை சரியா நிர்ணயம் பண்றது இல்ல, சரியா கொடுக்கறது இல்ல. சோ ஆனா அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து மேஜர் கர்மா. இந்த மணி, இந்த வெல்த் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து ஜெனரேட் ஆகுற மேஜர் கர்மாவோட காரணங்கள் இதெல்லாம். சோ இதனால என்ன ஆகும்னா, இந்த கார்மிக் கான்சிக்வன்சஸ்னால நம்மளோட ப்ராஸ்பெரிட்டி வந்து பிளாக் ஆகும். இப்போ எப்படி சொல்றது, நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளவோ பொட்டன்ஷியல் இருந்தாலும் நம்மளுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறது, வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த நேரத்துல நம்மளுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியாம ஏதோ ஒரு லைஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் நம்மள அப்படியே பிளாக் பண்றது, இல்ல நம்ம வந்து அதுல உழைச்சாலும் அதுல எஃபர்ட் போட்டாலும் அந்த எஃபர்ட் வந்து சரியா போய் ரீச் ஆகாம இருக்கிறது, அதுக்கான ரிசல்ட் வந்து சரியா கிடைக்காம இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டி தான். இந்த மேஜர் ப்ராஸ்பெரிட்டியை வந்து அப்படியே வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த கார்மிக் கான்சிக்வன்சஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப்ஸ்ல மெஜாரிட்டி பாஸ்ட் லைஃப்ஸ்ல தான் இருக்கும். ரொம்ப மீகரா வந்து பிரசன்ட் லைஃப்ல நடந்ததுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து வரலாம். ஆனா இது நம்ம வந்து ஒரு 3rd சாப்டர் 4th சாப்டர்லயே பார்க்கும்போது இந்த ஒரு ஒரு கர்மா வந்து எப்பப்ப கனியணும்னு இருக்கோ அப்பப்பதான் அது கனியும் அப்படின்ட்டு சொல்லி பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம செய்யற ஒரு விஷயங்கள் சரியா அந்த அந்த ஒரு எனர்ஜி ட்ராக்ல இல்லாம சரியா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த நெறிமுறைப்படுத்தி கொண்டு வர்றதுக்கான ஒரு 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 எஃபர்ட் தான் வந்து இந்த கர்மா. சோ இந்த இந்த கார்மிக் கான்சிக்வன்சஸ் எல்லாம் நம்மளுக்கு வருது. அது எப்போ எந்த நேரத்துல வந்தா நாம அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்குள்ள அந்த அந்த சோல் ரெக்கார்டிங்ல அது கரெக்ட் ஆகுமோ அந்த காலம் கனிஞ்சாதான் அது நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய பிறவிகள் எடுத்து நம்ம நிறைய மாறி இருக்கலாம், எல்லாமே பண்ணிருக்கலாம். நிறைய பேர் கொஸ்டின் வரும், நான் இப்போ இவ்வளவு வந்து நான் இவ்வளவு எல்லாம் பண்றேன், இவ்வளவு புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன், இவ்வளவு அறிவெல்லாம் வளர்த்துக்கிட்டேன், இப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இல்ல. நான் என்னால முடிஞ்சதுதான் மத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது அப்படின்றது இருக்கலாம். அது நம்ம எப்போ என்ன பண்ணிருப்போங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சோ நம்மளுக்கு அந்த வர்ற சுச்சுவேஷனை
நம்ம கரெக்டான ஒரு அவேர்னஸ்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிற அடிப்படையான அந்த லேர்னிங் வந்து என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்போ இருக்கிற அந்த சர்ஃபேஸ் லெவல்ல இப்போ நம்மளுக்கு இருக்கிற லேர்னிங் என்ன அப்படின்னா, மணி அபியூஸ் பண்ணக்கூடாது. மணி இஸ் அன் எனர்ஜி. அதை கரெக்டா டீல் பண்ணணும். அது கூட நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து முறையானதா இருக்கணும். சரியானதா இருக்கணும். சோ இதெல்லாம் வந்து ஒரு டிரான்சாக்ஷன். இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ இருக்கிற சர்ஃபேஸ் லெவல்ல அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த புரிதல் வந்து நம்மள வந்து டீப்பர் லெவலுக்கு கொண்டு போகும். அதாவது எந்த ஒரு டெண்டன்சி நம்மள வந்து அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் லைஃப்ஸ்ல பண்ண வச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கான ஒரு கதவு திறந்து அந்த டோர் ஓபன் ஆகி நம்ம அதுக்கு போவோம். சோ இப்போ இருக்கிற இதுல நம்மளுக்கு ஒரு புரிதல் வந்துச்சுனாலே அது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதெல்லாமே வந்து இந்த சேலஞ்சஸ்லாம் எதுக்கு வருதுன்னா, அந்த மணி ரிலேட்டடா நம்மளுக்கு இருக்கிற ஒரு இன்னர் டெஃபிஷியன்சிஸ், அந்த இன்னர் டெஃபிஷியன்சிஸ சரி பண்றதுக்காக தான் இந்த வந்து சேலஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வருது. அந்த சேலஞ்சஸ நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அவேர்னஸோட அப்ரோச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மணி கர்மா வந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம். ஃபியூச்சர்ல எந்த புது கர்மாவும் ஜெனரேட் பண்ணாம இருக்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக அன்அக்கவுண்டடா வாரி வாரி வழங்குறது. இப்போ வேலை வேலை செய்யறவங்களுக்கு வந்து காசு கொடுக்காம இருக்கிறது, அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது ஒரு விதம்னா, அவங்க செய்யற வேலைக்கு மேல அவங்களுக்கு வந்து நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அவங்க நம்மள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி அலோவ் பண்றதும் தப்புதான். எய்தர் சைட்ஸ் வந்து தப்புதான். சோ இந்த நேர்மையற்ற முறையில இந்த மாதிரி சம்பாதிச்சு தன்னை மட்டும் இல்லாம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்ல அந்த லீனியேஜ்ல வர ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்லுக்கு அந்த எனர்ஜி வந்து அந்த வெல்த்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். அந்த வெல்த் அனுபவிக்க போறாங்க இல்லையா அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ், அவங்களும் அந்த எனர்ஜியோட அலைன் ஆகி தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் அதுக்கான கான்சிக்வன்சஸ் எல்லாம் வந்து அவங்களும் ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இது வந்து அகைன் இப்ப இங்க ஒரு கொஸ்டின் வரலாம். இப்ப நான் எங்க தாத்தா பண்ணது, எங்க தாத்தாவுக்கு தாத்தா ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, நான் ஏன் இப்ப அனுபவிக்கணும்? இல்ல என் பையன் என் பேரன் ஏன் நான் அனுபவிக்கணும் அப்படின்னா, சும்மா யாரோ வந்து நம்ம அப்படி அந்த லீனியேஜ்ல பொறந்துட மாட்டோம். நம்மளுக்கு அந்த நெசசரி லேர்னிங்ஸ் தேவைப்பட்டு அந்த அந்த எனர்ஜியோட நாம அலைன் ஆகி இருக்க போய் தான் நம்மளுக்கு அது வந்திருக்கு. சோ என்ன இருக்கோ இங்கேந்து ஒரு புரிதலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமா நம்ம விழிப்புணர்வை பெருக்கிக்கிட்டு நம்மளோட உள்ள அடியாழத்துல போய் நம்மளுடைய அந்த ஃபண்டமெண்டல் டெண்டன்சி அடிப்படையான மனப்பான்மை, பணத்தையும் செல்வத்தையும் ஆஹ் நோக்கி நம்மளுக்கு என்ன அடிப்படை மனப்பான்மை இருக்கோ அது நாம மாத்திக்கிற பட்சத்துல, அதாவது காலங்காலமா பல தலைமுறைகளா பல பிறவிகளா நம்ம கூட தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற அந்த எனர்ஜி சோல் ரெக்கார்டிங்க நாம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து வெளியில வர முடியும், மீள முடியும். இனிமே ஜெனரேட் பண்ண போறதும் நம்மளையும் நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகளையும் தாக்காத அளவுக்கு நம்மளால நடந்துக்க முடியும். சோ இது வந்து மணி அந்த வெல்த் கர்மாவுடைய ஒரு தொடக்கம் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இத இப்போ நம்ம ஈகோலெட் பிஹேவியர்ஸ்ல நிறைய பார்த்தோம். அந்த டெண்டன்சில என்னென்ன இருக்கும்னு சொல்லி. சோ இதெல்லாம் சரி பண்ணி வெளியில வரத்துக்கு, இது வரைக்கும் தப்பா நடந்ததை சரியாக்குறதுக்கு, இனிமே தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ் நான் பண்ணா எப்படி எப்படியெல்லாம் நான் நடந்துக்கிட்டா அது வந்து எனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ இதோட நான் வந்து இன்னைக்கு என்னுடைய பகிர்தலை வந்து முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். வாய்ப்பளித்த ஞானத்தமிழ் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுல வந்து உங்களுடைய புரிதல்கள், உங்களுடைய அனுபவங்கள், இல்ல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தாலும் தாராளமா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ பூர்ணிமா மேம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ப்ரெசண்ட்ல நமக்கு வர எந்த ஒரு பொருளாதாரம் சார்ந்த சிக்கலோ சேலஞ்சோ நம்ம எது ஒன்று ஃபேஸ் பண்ணாலுமே அது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி அதுக்கான காசை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். அதோட விளைவு தான் இப்போ வந்துட்டுருக்கு. அண்ட் நம்ம அதில் வந்து ஏதோ ஒன்று கற்றுக்க இருக்கு அப்படிங்கிறத வந்து
அது குறிக்கிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்றீங்க. இதுல நம்ம பேட்டர்னையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்து திரும்ப திரும்ப அதே பேட்டர்ன்லேயே தான் அந்த பொருளாதாரம் சார்ந்து நம்ம வந்து அந்த நமக்கு அந்த விளைவு வந்து வந்துக்கிட்டே இருக்குங்கிறது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரியும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன கத்துக்க போறோங்கிறத வந்து விழிப்புணர்வோட இருந்தா கண்டிப்பா அத வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. யாருக்காவது சந்தேகம் இருந்தாலோ இல்லைன்னா வந்து ம், நீங்க உங்களோட பகிர்தல் இருந்தாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் அன்மியூட் பண்றேன். வனிதா ஜி மேம், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். மேம் வணக்கம் மேம், சொல்லுங்க. வணக்கம் மேம். கேட்டதுல நிறைய புரிதல் இருந்தது மேம். இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி இதுல. இப்போ பிசினஸ் பண்ற இதெல்லாம் சொல்லிருந்தீங்கல்ல, ஏலத்துக்கு எடுத்து இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அது எல்லா இதுலயும் தான் நமக்கு பொருந்தும். இப்ப இந்த மருந்து சாப்பிட்டா வந்து கெடுதல் இருக்குன்னு தெரிஞ்சு நிறைய பேர் அது லாபத்துக்காக செய்யறாங்க. அது அந்த மாதிரி இருக்கிறப்ப ஃபேமிலிக்குள்ள வர்றப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனாங்கிறத நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த ஏலத்துக்கு எக்ஸாம்பிள், ஃபேமிலின்னு இருக்கிறப்போ ஒருத்தவங்களுக்கு நல்லா பார்ப்பாங்க, பார்ஷாலிட்டி பாக்குற மாதிரி. இன்னொருத்தவங்க கேக்குறப்ப அவங்களுக்கான இது அது செலவோ இந்த பினான்சியல் செலவு பண்ண கொடுக்கலன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சரி நமக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றப்ப அது அவங்க நம்ம கிட்ட வர்றதுல நம்ம அவங்களுக்கு தெரியாத சேமிக்கலாமா? மேம், அதாவது இப்போ மத்தவங்களுக்கு எந்த ஒரு ஹார்மும் இல்லாம நாம நம்மளுக்காக சேமிக்கிறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. அதாவது வந்து நீங்க சேமிக்கிறதுனால மத்தவங்களோட அத்தியாவசியம் ஏதாவது கெடுக்கப்படுகிறதா அப்படிங்கறத வந்து நீங்க பார்க்கணும். சோ உங்களுக்கான சேவிங்ஸ் நீங்க பண்றதுல வந்து எந்த தப்புமே கிடையாது. சேவ் பண்றது வந்து ஒரு நல்ல ஹேபிட் தான். ஆனா நீங்க அது எந்த மாதிரி ஒரு விதத்துல பண்றீங்க? இல்ல, சேவிங்ஸ்ன்னு நான் சொல்லல. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா 100 ரூபாய் இருக்குன்னா இந்த 100 ரூபாய்ல ஒரு 50 ரூபாய் வந்து வீட்டு செலவு, மத்த செலவுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்போம். ஆனா 50 ரூபாய் செலவை வந்து குறைச்சிக்கிட்டு அன்வான்ட் செலவுக்கு அதிகமா பண்றப்ப அத நம்ம சொல்லி அவாய்ட் பண்ணாதப்ப இதுக்கான வந்து அவங்க வழியிலேயே போயிட்டு இல்ல நான் இதுக்குதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம வாங்குறது. அதாவது மேம், இதெல்லாம் வந்து ஃபேமிலி டைனமிக்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? சோ இப்போ அந்த அன்வான்ட் செலவு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அது வந்து உங்களோட பர்ட்டிகுலர் ஃபேமிலி, ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு யூனிக்கா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க ஃபேமிலிக்கு ஒண்ணு அத்தியாவசியமா இருக்கலாம். ஆனா அது வந்து என்னோட ஃபேமிலிக்கு அனாவசியமா இருக்கலாம். சோ அது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆ நான் உங்க கொஸ்டின் சரியா புரிஞ்சுட்டு இருக்கேனான்னு எனக்கு தெரியல. அதாவது நீங்க அ தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்றத வந்து நான் தவிர்க்கிறதுக்காக நான் சேமிக்கிறேன்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? ஓகே. இல்ல, அத்தியாவசிய செலவை வந்து பெருசா எடுத்து இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலும் நமக்கு எவ்வளவு இது இருந்தாலும் அது ஒரு ஃபுட்டுன்ற இதுல போயிட்டு நம்ம கஞ்சித்தனம் பண்ணுவோம். ம். கஞ்சத்தனம் பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? இப்ப ஒரு 1/2 கிலோ வாங்கி நம்ம செய்ய வேண்டிய இடத்துல 4 பேர் சாப்பிடுறாங்கன்னா அதுல காசு மிச்சம் பார்த்துட்டு 1/4 கிலோ வாங்கி செய்யற மாதிரி இருக்கும். அது வந்து அது நீங்க சொல்ற மாதிரி டிபெண்டன்ஸ் ஆன் ஃபேமிலி, இல்ல பர்சன் டு பர்சனே டிஃபர் ஆகும். இப்ப நான் உங்களுக்கு டைரக்டாவே எக்ஸாம்பிள் சொல்லி கேக்குறேன் மேம். இப்ப வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ்ல செலவு பண்றது தேவையில்லாத விஷயம். ஆனா அதுல வந்து அதிகமா செலவு பண்றதும், ஆனா ஃபுட்டுக்கு செலவு பண்றது அத்தியாவசியம். அதுல பண்ணாத இதுல பண்றத வந்து விரும்பாத, அதுக்குதான் சொல்லி நம்ம வாங்கி நம்ம ஃபுட்டுக்காக செலவு பண்ற மாதிரி. இப்ப அதான் அவங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றதுனால
அவங்க இதுலயே போயிட்டு அதை நம்ம அவங்களுக்கு தெரியாத நம்ம பண்றோம். இல்ல மேம். அதாவது உங்களோட இன்டென்ஷன் வந்து யாரையும் ஹார்ம் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நீங்க பண்றதுல வந்து உங்களுக்கு கர்மா நீங்க அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க உங்களோட இன்டென்ஷன் அண்ட் கரெக்ட் தானேப்பா பூர்ணிமா மேம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட நீங்க வந்து உங்களோட தர்மத்தை ஃபாலோ பண்ணி பொய்யா ஒரு விஷயங்களை வந்து பொய்யா அடுத்தவங்கள சிரமப்படுத்தாம இல்ல அடுத்தவங்கள துன்பப்படுத்தாம நீங்க செய்யற எந்த ஒரு செயலையும் நீங்க வந்து கர்மாவை வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. உங்க இன்டென்ஷன் நீங்க தார்மிக் வேல தான் ஒர்க் பண்றீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க உங்க தர்மாவை நீங்க கடைப்பிடிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் நீங்க அப்பப்ப கேட்டுக்கங்க. இது வந்து எல்லா ஒரு காரண காரியத்துக்கும் சரியான ஒரு கேள்வியா இருக்கும் நீங்க செய்யற செயல்ல. புனிமா மேம், நீங்க ஏதாவது ஆட் பண்றதா இருந்தா சொல்லுங்க. கரெக்ட். அதாவது இப்போ மாதவி மேம் சொன்ன மாதிரி இப்போ உங்களோட தர்மம் வந்து என்ன, அந்த ஃபுட்டு வந்து பாத்துக்கிறது, அந்த டேக் கேர் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்டுங்கிறது வந்து எதுல வரும்? நீட்ல தானே வரும் அது. சோ அந்த நீடுக்கு தேவை இருக்கும்போது நான் ஏன் கம்ஃபர்ட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அது உங்களோட கொஸ்டின் வந்து கரெக்ட் தான். நீங்க அத வந்து சொன்னா புரியல, நான் அதனால வந்து கம்ஃபர்ட்டுக்குன்னு சொல்லி பண்றேன் அப்படிங்கிறது வந்து உங்களோட அது ஃபேமிலி டைனமிக்ஸ் அது. சோ அங்க வந்து எப்படி சொல்றது, இது இது சரியா இது தப்பா அப்படிங்கிறது வந்து அது சொல்ல முடியாது. இப்போ அதே மாதிரி இப்போ காஸ்மெட்டிக்ஸ் வந்து அதுவும் அதுவும் சில பேருக்கு வந்து நீடா இருக்கும். இப்போ ஒரு டான்சருக்கு இல்ல அவங்களோட தொழிலே அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு நீடா இருக்கும். சோ அந்த இடத்துல நம்ம அது வேற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். சோ நீங்க உங்களோட சிச்சுவேஷனுக்கு உங்களோட சினாரியோக்கு நீங்க கேட்கறது வந்து மாதவி மேம் சொன்ன மாதிரி உங்களோட நோக்கம் என்ன, அடிப்படை நோக்கம் என்ன, அந்த தேவையை பூர்த்தி பண்ணணுங்கிறது தான் உங்களோட அடிப்படை நோக்கம். தேவையை தியாகம் பண்ணிட்டு அடுத்த ஒரு இது வந்து எனக்கு வசதி வந்து தேவையில்லைங்கிறது தான் நீங்க உங்களோட நோக்கமா இருக்கு. சோ அந்த நோக்கம் வந்து சரியானதுதான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். வடிவேல் பேசுறேங்க, ஈரோட்ல இருந்து. தேங்க்யூ சார். நல்லா இருந்தது. என்னோட ஒரு கேள்வி, இப்ப நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில 4 பேர் 6 பேர் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுல யாரோ ஒருத்தர் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு டாஸ்மார்க்லயோ அல்லது வேற தப்பான வகையிலயோ ஒரு வருமானம் வருது. அதை வச்சு அந்த ஃபேமிலி ரன் பண்றாங்க போது அந்த ஃபேமிலி அனுபவிக்கும் போது எல்லா கர்மாவையும் சேர்த்து அவங்களும் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆமா, எல்லாரும் தானே அந்த கர்மாவை அந்த ஃபுட்டுக்கு அந்த அந்த பணத்துல அனுபவிக்கிறாங்கல்லங்க சந்தோஷத்தை. தப்பான ஆமா, வகையில வர அதை ஆமா, அனுபவிக்கும் போது ஆமா, ஒருத்தர் தான் ஆமா. சம்பாதிச்சுட்டு அவங்களும் வர்றாரு, அதை வச்சு மத்தவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கும் அதுல பங்கு உண்டு. அந்த கர்மால அவங்களுக்கும் பங்கு உண்டு. அவங்களுக்கு அவங்களோட பாஸ்ட் பூர்வ ஜென்மத்துல இது ரிலேட்டடா ஒரு லெசன் அவங்க கத்துக்க வேண்டி இருக்கலாம். மேபி அவங்க வந்து இது தப்புங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களோட லெசனா இருக்கலாம். அவங்க சொல்லாம அதுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம அந்த ஃபேமிலியில போய் நம்ம அசோசியேட் ஆறோம்னாலே நமக்கு அதுலேருந்து ஏதோ ஒரு கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தான் கத்துக்கிறதுக்காக அர்த்தம். ஸோ நம்மளும் அது மாதிரி அதனால அனுபவிக்கிறதுக்காக அந்த லெசனை எடுத்துக்கணும். நாமளும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஆமா, ஆமா, ஆமா. இல்லன்னா நம்ம அந்த ஃபேமிலியில பொறக்க மாட்டோம். ஸோ நம்ம அந்த ஃபேமிலியில மறக்க மாட்டோம். பொறந்திருக்கோம்னா, நமக்கும் அதுல ஏதோ ஒரு கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுல நமக்கும் அந்த கர்மா உண்டு. ஏன்னா அதனால ஏன்னா இந்த மாதிரி ஃபேமிலியை நான் வந்து சின்னதுல இருந்து அவங்களோட நடைமுறை சின்னதுல பார்த்திருக்கேன். வசதி ஆகும்போது நிறைய கஷ்டத்தை படுவாங்க. அந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படும். அதையெல்லாம் பார்த்துட்டு இதனால வருமாம் நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன். கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன். எதைனாலும் ஒரு வார்த்தை பேசுறதுக்கே யோசிச்சு யோசிச்சு நான் பேசுவேன். பட் அவங்க எல்லாம் சடனா எடுத்து வீசிடுவாங்க. பார்த்தா அந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது. அதனால உங்கள்ட்ட இந்த கான்செப்ட் கேட்டேங்க. தேங்க்யூ. ஆமா சார், வரும். எல்லாருக்குமே வரும். அது அனுபவிக்கிற எல்லாருக்குமே வரும். இப்ப நான்வெஜ் விஷயத்துல நம்ம எப்படி சொல்றோம்? அது வந்து ம். சாப்பிடுறவங்களுக்கு மட்டும் கிடையாது. அது வந்து யார் அத வந்து அறுக்குறாங்களோ, அத வந்து வாங்கிட்டு வராங்களோ, அத பாஸ் பண்றாங்களோ, அத வந்து இப்போ ஆன்லைன்ல எல்லாம் ஆர்டர் பண்றாங்க. அதுக்கு நெறைய கார்ப்பரேட்ஸ்லாம் ம். வந்துருச்சு. கிளீன் பண்ணி எல்லாம் சப்ளை பண்றதுக்கு. ஸோ டோர் டெலிவரி பண்றாங்களோ, அந்த சப்ளை பாய்லேருந்து அத வாங்கி சமைக்கிறவங்க.
எல்லாருக்குமே அந்த கர்மா இருக்கிற மாதிரி. இப்போ டாஸ்மாக்குங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை குடும்பங்கள், எத்தனை பேரோட இது வந்து அதனால அழியப்படுது. சோ அதனுடைய கண்ணு முன்னாடி நம்ம கண்டிப்பா இருக்கும் அதனுடைய தாக்கம். அதாவது இதெல்லாம் வந்து இதுல உணர்றதுதான் சார் ரொம்ப சேலஞ்சு. இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பணம் கொட்டும், நிறைய வசதி வாய்ப்பு இருக்கும், நிறைய பவர் இருக்கும். அதாவது அது இப்ப அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்னாலே அது எல்லாராலையும் வைக்க முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு பந்தோபஸ்து தேவை. பெரிய ஆட்களுடைய சகவாசம் இருக்கணும், அரசியல் பின்புலம் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தாதான் பண்ண முடியும். ஆனா அதெல்லாமே ஒரு பவர்ன்னு நினைச்சுக்கிட்டு பண்றவங்களுக்கு எப்படி இந்த ரியலைசேஷன்லாம் வரும்? அந்த பிறவியில அவங்களால ரியலைஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க? பண்ணவே முடியாது. அதனாலதான் இத்தனை பிறவிகள் கடந்து நாம எப்போ பக்குவமாகறோமோ, இப்போ நம்ம ஒண்ணு பண்ணிட்டோம். அதுக்கான பாடம் வந்து நம்ம கத்துக்கிற அளவுக்கு நம்மளுடைய செல்ஃப் வந்து பக்குவப்பட்டிருக்கணும்ல. அந்த பக்குவம் இருந்தா தானே அந்த ஆமா. அந்த பாடம்னு நம்ம வந்து கத்துக்கிட்டு மாற முடியும். சோ அந்த தருணம் எப்ப வருதோ, அந்த லைஃப் டைம்ல தான் அந்த லெசன் வந்து அங்கதான் அந்த கர்மா பழுத்து வரும். அந்த கனிஞ்சு வர்றது வந்து அந்த அந்த ஒரு கான்செப்ட் தான். ஓ. நான் அதேதான் சொல்லுவேங்க. பெரிய ஒரு வசதியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, அவங்கனால தனியா நம்ம போற மாரி அவங்கனால நடக்கவே முடியாது. பயம், அவங்க குழந்தைங்க போகும்போது அது ஏதாவது பண்ணிருவாங்களாங்கிற பயம், இதுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஆஹ் அதுக்கு அந்த இ- மாதிரி எல்லாம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இருங்க நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து பணம், காசு, புகழ் எல்லாமே இருந்தாலும் அவங்கனால தனிமையா போய் அவங்கனால வாழ முடியாது. ஒரு ரவுண்டு செக்யூரிட்டி வச்சுதான் அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இப்ப நாம எங்க வேணாலும் போய் ஹாப்பியா இப்போ ஒரு சென்டருக்கு போறோமா, ராத்திரி 12 மணிக்கா எந்திரிச்சு நம்ம போய் அந்த சென்டர்ல அனுபவிக்கணும்னா அனுபவிக்கலாம். மெடிடேஷனுக்கு போறோம், தைரியமா போறோம். அந்த மாதிரி அவங்கனால போக முடியாது. அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுத்து போறாங்க. பணம் இருந்தாலும் ஒரு செக்யூரிட்டியோட தான் வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம வந்து தனிமையால வாழ முடியாது. அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். கரெக்ட்டுங்களா? இது வந்து பார்ஷியலி கரெக்ட் சார். பார்ஷியலி வந்து இல்ல. இதுக்கு இன்னொரு கான்செப்டும் இருக்கு. இன்னொன்னு நம்ம என்ன நினைப்போம்னா, வசதி படைத்தவர்கள், காசு நிறைய வச்சிருக்கிறவங்க எல்லாமே வந்து அது தப்பான வழியில தான் சம்பாதிச்சிருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிதான். ஏன்னா என்னால என்னால அப்படி பண்ண முடியலல்ல. எனக்கு நானும் தான் ம். எஃபோர்ட் போடுறேன். நானும் தான் தொழில் பண்றேன். நானும் தான் உழைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு இது வரலையே, ஈல்டு வரல. ஆனா அவங்க வந்து 1 இன்டூ 1 போட்டா 1,00,000 வருது அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ தப்பான விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதும், அதுவுமே ஒரு கர்ம தான். தப்பு. இப்படி நினைக்க கூடாது. ம். இப்ப எப்பவுமே வந்து இப்ப அந்த ஒரு சேயிங் இருக்கு. சைக்கிள்ல நடந்து போறவனுக்கு சைக்கிள்ல போறவன பார்த்தா ஒரு இதுவா தோணும். சைக்கிள்ல போறவனுக்கு பைக்ல போறவன பார்க்கும்போது, பைக்ல போறவனுக்கு கார்ல போறவங்களே இந்த பெரிய பெரிய பாஷான காரு, BMW இந்த மாரிலாம் போறான். என்ன வாழ்க்கை வாழ்றான் பாரு. அவனுக்கு என்ன BMW வச்சு ஜாலியா பறக்குறான். அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அதெல்லாம் எங்க வருதுன்னா ஜட்ஜ்மெண்ட்ல வருது. சரியா? சோ அதனால வந்து பணம்ங்கிறது வந்து பணம், செல்வம்ங்கிறது எல்லாமே எனர்ஜி தான். நம்மளோட எமோஷன்ஸோட, தாட்ஸோட, பிலீஃப்ஸோட, பிஹேவியரல் பேட்டர்ன்ஸோட எல்லாம் வந்து அலைன் ஆயிருக்கு. ஏன்னா அது போய் அந்த சோல்ல வந்து போய் ரெக்கார்ட் ஆயிடுது. எனர்ஜியா போய் ரெக்கார்ட் ஆயிடுது. சோ அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஜட்ஜ் பண்ண என்ன ஆகும்? நாம ஆரம்பத்துல கர்மால பார்த்த மாதிரி அந்த ரெக்கார்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அந்த டென்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே போகும். சோ எதுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணோம்? அவங்க பண்ணதுக்கு அவங்களுக்கு அது இதுவாயிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம அடுத்தவங்கள பார்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இதெல்லாம் இருக்கு. விட்னஸ் பண்ணலாம். ஆனா அத வந்து நாம ஒரு பார்த்து அதுல ஒரு தாட் போட்டு அத யோசிச்சு அத அப்சர்வ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்றது எந்த பர்பஸ்க்காக அப்சர்வ் பண்றோம்? நம்மளுடைய நோக்கம் என்ன? அப்சர்வ் பண்ற போது அதோடைய நோக்கம் என்ன? அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்றதுக்காக பண்றோமா? இல்ல அதுல இருந்து ஏதாவது கத்துக்கிறதுக்காக பண்றோமா? சோ இது எல்லாமே இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதாவது பிரபலங்கள் இதெல்லாம் வந்து 3வது பார்ட்டும் 4வது பார்ட்ல பார்த்தோம். அதாவது ஒரு பெரிய மாஸ் கிரவுட வந்து அட்ரஸ் பண்ண போறவங்களுக்கு எந்த அளவுக்கு கர்மா வந்து இருக்கும். ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருப்பாங்க. ஒரு பிஎம், சிஎம், இல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு பாப்புலர் ஆக்டர் இந்த மாதிரி நிறைய ஃபேமோட இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அது. நம்மளுக்கு வந்து இவங்களுக்கு என்ன இவங்க ராஜ வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அந்த ராஜ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சோ அங்கேயுமே வந்து நம்ம வந்து
ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி எப்படி நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, சூப்பரா இருந்துச்சுங்க மேடம். எனக்கு இந்த மேடம் மேடம் யூடியூப்ல கொஞ்சம் சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்க இது. கண்டிப்பா, எல்லாமே கண்டிப்பா. சூப்பரா பண்றீங்க. ஏன்னா கண்டிப்பா, இப்ப பூர்ணிமா இதெல்லாம் ஒரு 3 ட்ரிப் பாத்துருவேன். அவங்களோட கர்ம இதுல வந்து 3 ட்ரிப் இது திருப்பி வந்து திருப்பி ரொம்ப அந்த ரிவைண்ட் பண்ணுவேன். டாபிக்கோட தீவிரம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, அது ஒரு 3 தடவ பார்த்தா தான் நமக்கு கொஞ்சமாச்சும் புரியிற மாதிரி இருக்கும். அதனால பார்க்கறதுல ஆமா. தப்பில்ல. அவங்க அவ்வளோ கொஞ்சம் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அவங்க நமக்கு அத வந்து விளக்குறாங்க. ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு 2, 3 தடவ பார்த்தா மட்டும் தான் அது நமக்கு கொஞ்சமாச்சும் புரியிற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா அந்த அந்த டாபிக் வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த டாபிக். ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க மேடம். பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப கடினமான டாபிக்கும் கூட. எங்கேருந்து எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னே புரியாது. நம்ம பல தடவ கேட்டா மட்டும் தான் அது புரியும். நன்றி வடிவேல் ரொம்ப சார். நல்லா. நன்றி. ஓகே, தேங்க்யூ மேடம். நன்றி ஆ. சார். ஆ, என்ன பூர்ணிமா மாதிரி மேம் நீங்க கைட் கைட் பண்றீங்களா? இல்ல நான் கைட் பண்ணிடவா? நீங்க பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். ஓகே, ஃபைன். ஃபைன். தேங்க்யூ. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ ஃபார் அ வண்டர்ஃபுல் செஷன்.